மக்கள் தீர்ப்பு 2024 ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா ஆகிய இரண்டு மாநிலங்களிலும் நடைபெற்ற அந்த தேர்தல் முடிவுகள் அது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநிலத்திலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திலும் தேர்தல் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திலும் ஹரியானா மாநிலத்திலும் இந்த தேர்தல் முடிவுகள் மாறுபட்ட தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றன. சற்று முன்பு பேட்டியளித்த இந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பாக பேட்டியளித்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் மற்றும் ரன்தீப் சுர்ஜேவாலா ஆகியோர் இந்த ஹரியானா தோல்வியை தாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது என்று கூறியிருக்கிறார்கள். தாங்கள் ஆதாரங்களுடன் புகார்களை தேர்தல் ஆணையத்திடம் அளிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இப்போதைய நிலவரப்படி ஹரியானா மாநிலத்தில் மொத்தமுள்ள அந்த 90 தொகுதிகளில் 50 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை வைக்கிறது. காங்கிரஸ் 35 இடங்களிலும், தேசிய லோக்தள் 2 இடங்களிலும் முன்னிலை வைப்பதாக தற்போது கடைசியாக வந்த தகவலின்படி தெரிய வருகிறது. ஏறக்குறைய ஹரியானாவில் 3வது முறையாக பாஜக ஆட்சி பொறுப்பை அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதில் காங்கிரஸ் கட்சி ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ல அந்த ஹரியானா தேர்தலை அணுகுதா நினைக்கிறீங்களா சார் நீங்க? அப்படி இல்லை. காங்கிரசுடைய பொதுச் செயலாளர்கள் மற்றும் 2 பேருமே ஜெயராம் ரமேஷ் சரி சொல்லியிருக்காங்க. எல்லாம் மூத்த தலைவர்கள், முக்கியஸ்தர்கள். அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை போற போக்கில் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. எனவே ஹரியானா மாநிலத்தில் சில மாவட்டங்களில் குறைய 15லேருந்து 20 தொகுதிகளில் முறைகேடுகள் நடந்திருக்கு. அதனால தான் வெற்றி மாறி இருக்கு அப்படிங்கிற கருத்தை சொல்லி இதை தேர்தல் கமிஷன்கிட்ட எடுத்துட்டு போவோம், அதை ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம். அது எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு. அதுதான் நானும் மூத்த தலைவர்கள் சொல்வதை நானும் வலியுறுத்துகிறேன். ஏன்னா அவங்க ஒரு அடிப்படை ஆதாரத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஊடகங்கள் 1 2 இல்லை, அங்கே என்ன எல்லாம் யாரெல்லாம் சர்வே பண்ணாங்களோ பிஃபோர் எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் எல்லாமே அங்கே கண்டிப்பா காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்ததாக தான் எல்லாமே மக்களிடத்தில் கருத்து கணிப்புகள்லாம் எடுத்து சொன்னாங்க. இது இந்த மாற்றங்கள் நடந்திருக்கு எதிர்பார்த்து. ஆனால் ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் அங்கே இப்போது இருக்கிற பிஜேபி அரசாங்கம் அந்த மாநிலத்தில் எடுத்த முடிவுகள் எதையும் அங்கே இருக்கிற மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அந்த மக்கள் பிரதிபலித்திருக்கிறார்கள். வரலாறுலேயே ஒரு யூனியன் டெரிட்டரியா ஸ்டேட்டா மாற்றிருக்காங்களே தவிர ஸ்டேட்டா யூனியன் டெரிட்டரியா கடந்த 50-60 வருஷத்துல எந்த மாநிலத்திலையும் மாற்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முழுமையான ஸ்டேட்டை யூனியன் டெரிட்டரியா அவருடைய ஸ்டேட்டஸை குறைச்சி அந்த மக்களை அவமானப்படுத்துகிற விதத்தில் அந்த மாநிலத்துடைய தரத்தை தாழ்த்துகிற விதத்தில் எடுக்கப்பட்ட முடிவை எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை காட்டுகிறது. பிளஸ் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அந்த மாநிலத்தில் இருந்தது. அங்கே ஒரு கூட்டணி ஆட்சி, காங்கிரஸும் சேர்ந்த ஒரு கூட்டணி ஆட்சி திரு என்சிபி பார்ட்டியோட சேர்ந்து அங்கே ஒரு கூட்டணி ஆட்சி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது மக்களுடைய முடிவு வரவேற்புக்குரியது. நீங்க சொன்ன மாதிரி ஹரியானா தான் எதிர்பார்ப்புக்கு எதிராக அமைஞ்சிருக்கு. அது காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அல்லது நான் என்ன கேட்டீங்கன்னா காங்கிரஸ்காரனா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அல்லது மொத்தமாவே இந்தியா முழுவதும் காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு வருத்தம் தரக்கூடிய ஏமாற்றம் தரக்கூடிய நிகழ்ச்சி தான் அது. நீங்க சொன்ன மாதிரி ஓவர் கான்பிடன்ஸ்னு இல்லை. 10 வருஷம் ஆட்சியில் இருந்ததுனால பொதுவாகவே என்ன நடக்குன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு மேல திருப்பி வர்றதுங்கிறது ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றது கஷ்டம். அதனால ஆட்டோமேட்டிக்கா மக்களுடைய மாற்றம் மனமாற்றம் இருக்கும். அதனால காங்கிரஸ் வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஊடகங்கள்ல இருந்த மாதிரியே மக்களிடத்தில் இருந்த மாதிரியே காங்கிரஸ்காரர்களுக்கும் அங்க இருந்திருக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ் செட் அண்ட் டன். நீங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ரிசல்ட் தானே. ரிசல்ட் காங்கிரஸுக்கு சாதகமா இல்லைங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்ச்சி தான் அது. மற்றும் காங்கிரஸ் சுய பரிசோதனை மாதிரி இதில் அங்க இருக்க முறைகேடுகள் நடந்திருக்குங்கிறது ஒரு பக்கம் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டோடு சேர்த்து இன்னும் எந்தெந்த வகையில எல்லாம் வெற்றியை நோக்கி காங்கிரஸ் பயணிப்பதில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது, எதை கவனிச்சிருக்கோம் எதை கவனிக்கலைங்கிறதையும் காங்கிரஸ் கண்டிப்பா ஆய்வு செய்ய வேண்டும், ஆய்வு செய்யும் என்று நம்புகிறேன்.